வெல்கம் டு ஆல். நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு டாப் 7 மேட் டேமன் மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்க 7 மூவிஸுமே மேட் டேமன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன ஒரு பெஸ்ட் மூவிஸ்னே சொல்லலாம். இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க கைஸ். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 7th இருக்கிற மூவி தி கிரேட் வால். இந்த மூவி 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, பல ஆயிரக்கணக்கான சோல்ஜர்ஸ் நின்று சைனாவால் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா பல்லாயிரக்கணக்கான மிருகங்கள் வந்து இந்த சைனாவால் கிராஸ் பண்ணி சைனாக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு பல வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிருகங்களானது மனிதர்களை வேட்டையாடி சாப்பிடக்கூடிய ஒரு வகையாக இருக்கும். இப்படிப்பட்ட மிருகங்கள் வந்து சைனாக்குள்ளே போச்சுன்னா சைனாவோட பாப்புலேஷனும் இருக்காது, சைனான்றது ஒன்று இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. இந்த மிருகங்கள் அப்படின்றது பல ஆயிரக்கணக்கானத்துக்கு மேலேயே இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில இந்த சைனா வீரர்கள் வந்து நின்று ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்குன்னா இந்த மிருகங்கள் உள்ள போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் நம்ம ஹீரோவான மேட் டேமனுக்கு ஒரு வெடிப்பொருள் ஒன்று தேவைப்படும். அந்த வெடிப்பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைனா கிரேட் வால் இருக்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இந்த சைனா வாலுக்கு வருவாரு. இப்படி வந்த நிலைமையில நம்ம ஹீரோவும் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த மிருகங்களை எதிர்த்து போராடுற நிலைமை வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த மிருகங்களை எதிர்த்து போராடினாரா இல்லையா, கடைசியாக நம்ம ஹீரோ எப்படி இந்த சைனா கிரேட் வாலையும் சைனாவையும் காப்பாற்றுறாரு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க கைஸ். நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஆச்சராக இருப்பார். இந்த மூவியோட கான்செப்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மூவியை வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிக்காத வகையில் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th இருக்கிற மூவி எலிசியம். இந்த மூவி 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் பூமியானது ரொம்பவே சுகாதாரம் இல்லாததாக இருக்கும். காற்று எல்லாமே மாசுபட்டு இருக்கும். பூமி வந்து அழியிற நிலைமையில இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில பணக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸுக்கு போய் அங்கே ஒரு சிட்டியை அமைச்சு அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிட்டிக்கு பேர் எலிசியம் அப்படின்னு சொல்லி வச்சு அவங்கெல்லாம் அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பணம் இல்லாத மக்கள் வந்து பூமியிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுவும் நார்மலான சின்ன சின்ன தொழில் பண்ணி அவங்களோட பசியை தீர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம ஹீரோவும் ஒரு நார்மலான ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுரும். அந்த ஆக்சிடென்ட் மூலிமா நம்ம ஹீரோ கொஞ்ச காலம் தான் உயிர் வாழ முடியும் அப்படின்றது தெரிய வருது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ஸ்பேஸில் இருக்க அந்த எலிசியம் போனால் நம்ம ஹீரோவோட பிரச்சனையை டோட்டலாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அந்த எலிசியம் அப்படின்ற நகரத்துக்கு போனார், அங்கே போய் இவரை குணப்படுத்திட்டாரு இல்லையா, அதுக்கு அடுத்து இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம மேட் டேமன் நடித்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த மூவியோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிளைமேக்ஸாக சூப்பராக முடிச்சிருப்பாங்க. இந்த மூவிக்கு IMDbலேருந்து 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஓஷன் 11. இந்த மூவி 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ அண்ட் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் 2 பேருமே சேர்ந்து ஒரு 3 கேசினோவோட பணம் ஒரே இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. இப்படி வைக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் அந்த கேசினோவோட மணியை ஃபுல்லாக கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பேர் கொண்ட குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவை உருவாக்கி எப்படி அந்த கேசினோவோட பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையை எதுக்கு பண்ணுறாங்க, எதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளையை பண்ணியே ஆகணும்னு இருக்கிறாங்கன்றதால நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி, பேங்க் ராபரி மூவி, பெஸ்ட்டான மூவியை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். காமெடி கலந்த ஒரு பேங்க் ராபரி மூவி. இந்த மூவியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த மூவிக்கு அடுத்து அப்படியே ஓஷன் 12, ஓஷன் 13 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பார்ட் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இந்த சீரீஸோட பார்ட் இதுதான். இது இப்போ தமிழ் டப்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மூவியை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு IMDbலேருந்து 7.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா போர்ன் ஐடென்டிஃபை. இந்த மூவி 2002 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ மேட் டேமன் இந்த மூவியோட ஆரம்பத்திலேயே குண்டடிப்பட்டு கடலில் மறந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மீனவர்கள் தான் பார்த்து இப்படி ஒருத்தர் கடலில் மறந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணி அவங்க கூடயே கொஞ்ச நாள் இருக்க வைப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்க கூடயே இருக்காமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரிஸ் கிளம்புவார். ஆனால் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டடிப்பட்டதில் எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் மற்ற விஷயங்களெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதாவது எப்படி சாப்பிட்றது, சண்டை போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்களெல்லாம் ஞாபகம் இருக்கும். மற்றபடி நம்ம ஹீரோவோட பேர் முதற்கொண்டு நம்ம ஹீரோ யாருன்னு அவருக்கு ஞாபகம் இருக்காது.
இந்த நிலைமையில நம்ம ஹீரோ பாரிஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை நிறைய பேர் கொல்ல வராங்க. அதாவது சிஐஏ, போலீஸ் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நிறைய பேர் கொல்ல வராங்க. இப்படி கொல்ல வரவங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிச்சு நம்ம ஹீரோ யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா, இந்த மூவியில் அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியிலனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவிக்கும் அடுத்தபடி நிறைய பார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்போதுமே மாஸ் தான் மாதிரி இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ன் ஐடென்டிஃபை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த மூவியை பார்த்துட்டு இதுக்கு அடுத்து ரிலீஸ் ஆன பார்ட்ஸும் பாருங்கள், ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் தேர்டான மூவி பார்க்க போகிறோம்னா மார்ட்டின். இந்த மூவி 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, நம்ம ஹீரோ மேட் டேமன் ஒரு ஆராய்ச்சியாளராக இருப்பார். இப்படி இருக்கும்போது மார்ஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மார்ஸுக்கு ஒரு டீமோட நம்ம ஹீரோ கிளம்பி போவார். இப்படி கிளம்பி போய் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் நல்லபடியாக தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பண்ணிகிட்டு இருக்கிற நிலமையில் மார்ஸில் ஒரு பெரிய புயல் ஒன்று வரப்போகிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை மட்டும் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே உயிர் பழச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் நினச்சிட்டு பூமிக்கு போயிடுவாங்க. ஆனால் பூமிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம ஹீரோ இன்னும் அங்கே உயிரோட தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து நம்ம ஹீரோ டீம் திரும்பவும் மார்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம ஹீரோ எப்படி சர்வே பண்ணாரு, அங்கேருந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான சர்வே மூவி கைஸ். ஆனால் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்காது, அந்தளவுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த மூவியில் நம்ம ஹீரோ மேட் டேமனோட ஆக்டிங்கெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஃபோர்ட் விசஸ் ஃபெராரி. இந்த மூவி 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் 2 பெரிய ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டின் பெல் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட் டேமன். நம்ம மேட் டேமன் வந்து பார்த்திங்கன்னா கேரல் ஷெல்பி அப்படின்ற ரோலில் நடிச்சிருப்பாரு. அண்டு நம்ம கிறிஸ்டின் பெல் வந்து பார்த்திங்கன்னா கென் மைல்ஸ் அப்படின்ற ரோலில் நடிச்சிருப்பாரு. இப்படி இருக்கும்போது இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் ஃபெராரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு டாப்பில் இருக்கிற கம்பெனியாக இருக்கும். அந்த கம்பெனியோட கார்கள் வந்து ரொம்பவே அதிகமாக விற்கப்பட்டிருக்கும். ஆனால் நம்ம ஃபோர்ட் கம்பெனி அப்படி இருக்காது. ஃபோர்ட் கம்பெனி நார்மல் கார்களை தான் தயாரிச்சுட்ருக்கோம், ரேஸ் கார்களை தயாரிக்காது. ஆனால் ஃபெராரி அப்படி இல்லாமல் ரேஸ் கார்களை தயாரித்து அதை வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட சேல் பண்ணி ரொம்பவே ஒரு பெரிய கம்பெனியாக உருவெடுத்துட்ருக்கோம். இப்படி இருக்கும்போது ஃபோர்ட் கம்பெனி நார்மல் கார்களை உற்பத்தி பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகாது, கம்பெனி நஷ்டமாக தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் கார்களை உற்பத்தி பண்ணலாம், ஆனால் அதுக்கு முதல்ல விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெராரி மாதிரியே எப்படி அவங்களோட ரேஸ் கார்களை விற்பனை பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை கையாளுறாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபோர்ட் கம்பெனி அதையே ட்ரை பண்ணோம். அதாவது ஃபெராரி வந்து பார்த்திங்கன்னா ரேஸில் கலந்துக்கிட்டு அந்த ரேஸில் ஃபஸ்ட்டாக வரது மூலிமா தன்னோட கார் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு காட்டிகிட்டு இருப்பாங்க. ஃபோர்ட் கம்பெனியும் அதே மாதிரி ஒரு காரை உருவாக்கி 24 ஹவர்ஸ் லே மந்த்ஸ் அப்படின்ற ஒரு ரேஸில் கலந்துக்கிட்டு அதில் வந்து வெற்றி பெற மூலிமா நம்மளும் நம்மளோட கார்களை வந்து விற்பனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் 2 பேர்கிட்ட போவாங்க. நம்ம ஹீரோஸ் 2 பேர்த்தில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கார் ஓட்டுவார், இன்னொருத்தர் வந்து காரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுருப்பார். இவங்க 2 பேர் மூலிமா ஒரு காரை உருவாக்குறாங்க. அந்த காரை உருவாக்கி அந்த 24 ஹவர்ஸ் லே மந்த்ஸ் அப்படின்ற அந்த ரேஸில் கலந்துக்கிட்டு எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரி இல்லைனா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த மூவி ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸாக வச்சு எடுத்தாலும் எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவியை சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDbலேருந்து 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சேவிங் பிரைவேட் ரயான். இந்த மூவி 1998 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னா, இந்த மூவியில் செகண்ட் வேர்ல்டு வார் போயிட்டு இருக்கிற சமயத்தில் எடுக்கப்பட்ட ஒரு மூவி மாதிரி காட்டியிருப்பாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் இந்த மூவியோட ஹீரோவான டாம் ஹாங்ஸுக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருது, அதுவும் மேலிடத்துலேருந்து. என்ன ஒரு ஆர்டர்னா, ரயான் அப்படின்றவரை வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் போருக்கு யூஸ் பண்ண வேணாம், அவரை போர்க்காலத்துலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வருது. ஆனால் நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு டீமுக்கு கேப்டனாக இருப்பார். இந்த நிலமையில் ஒரு 8 பேர் கொண்ட குழுவை கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ரயானை தேடி போவார். ஏன்னா நம்ம ரயான் எங்கே இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் யார் யார் எங்கே இருக்காங்கன்றது யாருக்குமே தெரியாது. அந்த சமயத்தில் இந்த ரயான் அப்படின்றவரை தேடி நம்ம ஹீரோ டாம் ஹாங்க்ஸ் போகிறாரு. இந்த ரயான் வேறு யாருமே இருக்க மாட்டாருங்க, நம்ம மேட் டாமனாக தான் இருப்பார். இப்படிப்பட்ட நிலமையில் நம்ம டாம் ஹாங்க்ஸ் எப்படி அவரை தேடி கண்டுபிடிக்கிறாரு, கடைசியாக கண்டுபிடிச்சாரா இல்லையா, எதுக்காக நம்ம மேட் டாமனை திரும்பவும் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் இந்த மூவியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான மூவி கைஸ். வார் சம்மந்தப்பட்ட ஒரு மூவியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வேறு லெவலில் இந்த மூவியை எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.